ஏன் அந்த வெள்ளம் வந்ததுன்னு சொல்லி ஒரு தடவை அதை பற்றி கதைக்க இல்லை. உங்களோட ஃபைனான்ஷியல் டிரான்ஸ்பேரன்சி ரைட், எவ்வளவு காசு வருது, என்னென்ன எக்ஸ்பென்ஸ். கீப் கிட்ஸ் இன் ஸ்கூல், அதுதான் எங்களோட மெயின் மந்த்ராவாக இருந்தது தொடங்கிக்கல. படிப்பீச்சு வைக்கிறது மட்டுமில்லை, இப்போ இந்த அதுக்கு பிறகும் அந்த படிச்சதை யூஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு வேலை. த மெயின் திங் இஸ் படிப்பு தான் இட்ஸ் கோன் கெட் அஸ் அவுட் ஆஃப் ஆல் திஸ் அண்ட் எல்லாரும் ரியலைஸ் பண்ணுறது. வணக்கம், வெல்கம் பேக் டு another episode of the Honest Talk. எங்களுக்கு எல்லோருக்கும் தாயத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி விருப்பம். ஆனால் அந்த உதவியை எப்படி எடுத்துக்கொண்டு போகிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. அதை பற்றி கதைக்கிறதுக்கு இந்தியான் எபிசோடில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறார், மிதிலன் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் சும்மா இருக்கிறேன். நான் என்னென்று மிதிலன்னா மீட் பண்ணாண்டால் எங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறா. அவள் எங்களோட டிக்டாக் ஃபாலோவர், எந்த டிக்டாக் ஃபாலோவர். அப்போ நான் அவட்ட கேட்டேன், இப்படி நான் மக்களுக்கு ஒவ்வொரு பேச்செக்கில் இருந்தும் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி தேவைன்னு சொல்லி உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு சொல்லியிருக்குதான். அவளுக்கு சொன்னால் இப்படி எனக்கு ஒரு அண்ணா தெரியும், லைக் அவர் pretty much dedicated his life to philanthropy. ஸோ அவர் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவா சம்மரில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் எங்களோட எப்போ டாக்குக்கு வந்ததுக்கு, பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ, என்னை அழைத்ததுக்கு நன்றி. உங்களை பற்றி சொல்லுங்கள் அண்ணா. என்னென்ன உங்களோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரி, இப்போ கேனாக்கு வந்த நீங்கள் என்ன செய்த நீங்கள், இப்போ இந்த கரண்ட் ரோலில் என்னென்று வந்த நீங்கன்னு சொல்லி. 1987 கனடாவுக்கு வந்தாங்க. நாங்கள் பேரண்ட்ஸோடு வந்தாங்க. ஸோ யூனிவர்சிட்டி முடித்து ஒரு பேங்க்கில் வேலை செய்யணும். வா, நீ சொல்லவே இல்லாண்டு நான் ஒரு வயதில் இருக்கேன், நீங்கள் கேனாக்கு வந்துட்டீங்க. அண்ட் பேங்க்கில் அந்த பேங்க்லேயே ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே வேலை செய்த பிறகு ஒரு ரிட்டையர்மெண்ட் மாதிரி எடுத்துகிட்டு, ஸோ பட் ரிட்டையர் பண்ண முதலே இந்த சேரிட்டி ஒர்க் தொடங்கிட்டேன். ஸோ ரிட்டையர் பண்ண அப்புறம் இது கூட இதுதான் ஃபுல் டைம்ன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறேன். ரிட்டையர்மெண்ட் ஆகும் முதல் ஜஸ்ட் பார்ட் டைமாக தான் இருந்தது நான். ஸோ அப்போ லெட்ஸ் சே இப்போ ஒரு 15 years தான் உங்களோட லைஃபை டெடிகேட் பண்ணிக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையை. எஸ், சரி. ஐ நோ என்னென்ன ஆர்கனைசேஷனில் நீங்கள் வேலை செய்கிற, நீங்கள் 2 ஆர்கனைசேஷனில் இன்வால்வ்டாக இருக்கிறீங்க. அந்த ஆர்கனைசேஷன்ஸை பற்றி சொல்கிறீங்களா? ஒன்று வந்து IMHO கனடா, அதில் இப்போ கரண்ட் சேர்பர்சனாக இருக்கிறேன். அது வந்து மெயின்லி இட்ஸ் அ ரெஜிஸ்டர்ட் சேரிட்டி கனடாவில். ஸோ அது கண்ட்ரிபியூட் பண்ணினா உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் அது கூட ஹெல்த்தும் லைவ்லிஹுட்டையும் கூட ஸ்ரீலங்காவில் ஃபோக்கஸ் பண்ணுறது. That's a registered charity because நான் ஒரு இவெண்ட்டுக்கு போயிட்டு I donated and within 2 days I got a tax receipt right back. Right, so IMHO Canada வந்து, so it's International Medical Health Organization. Right, so அவன் affiliate organization USலேயும் இருக்கு, right? Yes, IMHO USA இருக்குது. It's like a arm's length organization. Call it a sister organization. Okay, sister organization. Yeah. So, and then Metro organization you're part of? Yeah, it's called SJC87. That's the shortened name. Okay, what does it stand for? Yeah, two things. The real legal name in Canada is Community Health for School Kids. Okay. But we go as SJC87. That's like because that's the global name we have. So SJC87 St. John's College 87. So இந்த சேரிட்டிக்கும் சென்ட் ஜான்ஸுக்கும் அவ்வளோ சம்மந்தம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் அங்கே ஒரே பேச்சில் படித்த ஒரு 8 பேர் சேர்ந்து தொடங்கின ஒரு அமைப்பு தான் இது. ஸோ நாங்கள் சென்ட் ஜான்ஸுக்கு பெருசாக செய்கிறது குறைவு இல்லைன்னே சொல்லலாம். கஷ்டப்பட்டாக்களை தான் கூட உதவி செய்கிறது. பட் இட்ஸ் ஜஸ்ட் தேர் வாஸ் அ காமனாலிட்டி. அந்த சேர்ந்து தொடங்கின 8 பேருக்கும் ஒரு காமனாலிட்டி இருந்தது. So that's how the name SJC87 was born. IMHOக்கும் SJC87க்கும் என்ன வித்தியாசம்? From my understanding, IMHO focuses more on medical help, right? And SJC87 வந்து educational help. Yes, exactly what you said. IMHO medical and livelihood and சொல்லலாம். And then SJC87 purely on education only. So இந்த பாட்காஸ்ட்டில் we're going to focus on SJC87. IMHO பற்றி கதைக்கிறதுக்கு one of the founders டாக்டர் வெரா கூட்டிக் கொண்டு வரப்போகிறோம் இந்த நியூ இயர் டு டிஸ்கஸ் அபவுட் IMHO. அப்போ இப்பொழுது நாங்கள் SJC87 பற்றி கேட்போம். ஸோ pretty much நீங்கள் ஊரில் சிலங்காலம் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறீங்க, ரைட்? எஸ். அண்ட் ஸோ இப்போ எவ்வளோ வருஷமாக SJC87
தொடங்கி செய்து கொண்டிருக்கிறீங்க. இது 2009ல இருந்து. ஸோ 15 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போ. நைஸ். உங்களால் இப்போ எங்களுக்கு எங்களோட நேயர்களுக்கு சொல்ல முடியுமா என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் செய்திருக்கிறீங்க, ரைட்? டிஃப்ரெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் SJC87க்குள்ளால் மக்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. மெயின்லி படிப்பு. அதாவது அந்த யுத்தம் முடிஞ்ச காலத்தில் சின்ன பிள்ளைகள், அதாவது அப்பா இல்லை அம்மா 2 பேரும் இல்லாத பிள்ளைகள், அந்த மாதிரி பிள்ளைகள், ஈவன் வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. ஸோ பேசிக்கலி இந்த கீப் கிட்ஸ் இன் ஸ்கூல், அதுதான் எங்களோட மெயின் மந்த்ராவாக இருந்தது தொடங்கிக்கல. ஓகே. ஸோ இப்போ அதை தான் ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம். கிட்ஸ் ஷுட் ஸ்டே இன் ஸ்கூல். அதை வச்சு கணக்க ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஸ்பான்சர்ஷிப்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ அங்கே ஒரு பிள்ளை இருந்தால் வெளிநாட்டில் ஒரு ஸ்பான்சர் இருப்பார். அந்த ஸ்பான்சர் அந்த பிள்ளை படிக்க முடியும் மட்டும் பிள்ளை இந்த ஸ்கூல் புக்ஸ் ஆகட்டும், யூனிஃபார்ம் ஆகட்டும், டியூஷன் ஃபீஸ் ஆகட்டும், அதுகளுக்கு ஸோ மாதாந்த ஒரு தொகையில் கொடுத்து அந்த பிள்ளைய படிப்பிச்சு விடுறது. அப்போ அதை விட ஸ்கூல்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் லைக் ஜோனல் எஜுகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது அந்த படிப்பு திறமையில் கூட்டுறதுக்கான வழிகளுக்கு லைக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ பிள்ளைகளை ஸ்கூலில் வச்சுருக்கிறதுக்கு பிறகு 2வது அவையில் படிப்பு திறங்களை கூட்டுறதுக்கு. என்ன நாங்கள் நேற்று மீட் பண்ண நாங்கள் there is a saying in English, right? Instead of giving someone fish, teach them how to fish. அண்டு அப்போ முக்கியமாக எங்களோட ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பித்து விட்டால் இப்போ இந்த அவை தங்களாக செல்ஃப் சஸ்டெயினபிளாக இருப்பினம், ரைட்? செல்ஃப் சஸ்டெயினிங்காக இருப்பினம். ஸோ தட்ஸ் அ கிரேட் மான்ட்ரா. எல்லாருக்கும் ஒரு கொஷன்ஸ், இப்படி ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா currently இப்போ யூடியூப்பில் ஆக்கள் அந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருக்கணும், ரைட்? அப்போ அது வந்து நாங்கள் இப்போ யூடியூபர்ஸ்ன்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் வந்து 50 ரூபாவோ 5 ரூபாவோ 10 ரூபாவோ கஷ்டப்பட்டு தான் உழைச்சி அனுப்புகிறோம், ரைட்? அப்போ நாங்கள் அனுப்புகிற காசு வந்து அந்த மக்களுக்கு போய் சேரணுமென்று தான் நாங்கள் விரும்புகிறது. உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களோட ஆர்கனைசேஷன் என்ற காஸ்ட் எவ்வளவு, லைக் பெர்சன்டேஜ்? இப்போ ₹1 செலவழிச்சா எவ்வளவு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உங்களோட ஆர்கனைசேஷன்? ஸோ அதுக்கு முதல் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து, ஸோ எங்கள்கிட்ட வந்து ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ இங்கே கனடாவில் இருக்கிற மாதிரி USA, UK அது 2 இட்ஸ் சேரிட்டி ஆர்கனைசேஷன். ஆஸ்திரேலியாவிலும் இருக்குது, அண்ட் ஸ்ரீலங்காவில் ஓன் ட்ரஸ்ட் இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஓன் ட்ரஸ்ட்டுக்களால் தான் எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் கனடா எடுத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஜீரோ. ஏன்னா இங்கே பெரிய அட்மின் காஸ்ட்டில் எல்லோரும் வாலண்டியர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறது. தட்ஸ் அ கீ திங். இப்போ எல்லோரும் வாலண்டியர் பண்ணி, இப்போ நீங்கள் கூடி உங்களோட வேலையை விட்டுட்டு இதை ஃபுல் டைமாக செய்கிறீங்க, பட் ஆஸ் ஆன் அ வாலண்டியர் பேசிஸ். And then Sri Lanka, the admin cost is less than 1% last year. So but our promise is to keep them less than 3%. That's our promise. But we kept it under 1%. நான் உங்களுக்கு சொன்னேன், நான் முந்தி சின்ன வயதில் ஈவன் டிமோட்டன்ஸில் வேலை செய்யக்கே நான் வந்து கப்பல் கிட்ஸை அடாப்ட் பண்ண ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள வேர்ல்ட் வைட் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த why I left the organization was because அவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் வந்து கூடவாக இருந்தது, ரைட்? ஃபார் மார்க்கெட்டிங் டாலர்ஸ். ஐ நோ இப்போ நாங்கள் கான்வர்சேஷனில் இப்போ நீங்கள் எல்லாம் பெரிய கேலா அதுகள் செய்கிறீர்கள், ஓன்லி ஒன் டைம் தான் ஒரு மினிஸ்கேலாக செய்த நீங்கள், ரைட்? அண்ட் யூ வாண்ட் கீப் த காஸ்ட் டவுன். எவ்வளவு காசு மக்களுக்கு கொடுக்கலுமோ அவ்வளோத்தை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஆன் த கிரவுண்டில் அங்கே இருக்கிற ஆக்களுக்கு தான் பே பண்ணுறீங்க, ரைட்? எங்களுக்கு 3 ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறீங்க. அந்த ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸை வச்சு தான் நாங்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ கிரவுண்டில் எங்களுக்கு வாலண்டியர்ஸ் கிடையாது, மெயின்லி ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் தான். அண்ட் அட்மின் காஸ்ட் இஸ் லெஸ் தேன் 1%. அப்போ பிள்ளைகளை சூஸ் பண்ணிக்க நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுக்கு என்ன க்ரைட்டீரியாவை மீட் பண்ணணும்? பிள்ளைகளை சூஸ் பண்ணி ஓகே இவைக்கு நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க போகிறோம் என்னென்று நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? அவை வறுமை கூட கீழே தான் இருக்கணுமெண்டு, அல்ல அவைக்கு இந்த காசு கட்டாயமாக தேவையண்டு? அது இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட், ரைட்? அப்பா இல்லை, அம்மா இல்லை, 2 பேரும் இல்லை, அது ஒரு கேட்டகரி. அதுக்கு பிறகு தென் இன்கம் கேட்டகரியில் இன்கம் அண்ட் த நம்பர் ஆஃப் கிட்ஸ். இப்போ லெட்ஸ் ஜஸ்ட் சே ஒரு 40,000 நாங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாஸில் 40,000 உழைக்கிறதே பெரிய கஷ்டம். 40,000 உழைக்கிற ஆளுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். பட் அதே ஆளுக்கு ஒரு 3 பிள்ளைகள் இருந்ததுன்னா மேபி ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டியது. அப்படி அந்த மாதிரி அந்த ஒரு இன்கம் கேட்டகரி ஒரு ப்ராக்கெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம். அது இட் டிபெண்ட்ஸ். அதே 40,000 ரூபாய்க்கு செய்வோம்,
அந்த பிள்ளை யூனிவர்சிட்டிக்கு போகுதுண்டா பிகாஸ் 40,000 அங்கே ஒன்றுமே மிச்சம் படிக்க இல்லாத யூனிவர்சிட்டி எக்ஸ்பென்சஸ் தான் ஹையர். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வச்சுருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணேன். அப்போ லைக் என்ன தொகையாக காசை கொடுக்குறீங்களா அல்லது பிரித்து செமஸ்டர் படி கொடுக்குறீங்களா? மற்ற ரெண்டாவது கேள்வி, டிரெக்டாக பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்களா இல்லை அவன் பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்களா இல்லை ஸ்கூலுக்கு கொடுத்து ஸ்கூலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறீங்களா? ஸோ குவார்ட்லி ஒரு செமிஸ்டர் குவார்ட்லியாக கொடுக்குறாங்க, எவ்ரி 3 months கொடுக்குறாங்க. அண்ட் தென் எல்லாம் கிட்ஸுன்ற பேருக்குள்ள தான் போவோம். ஸோ யூனிவர்சிட்டி கிட்ஸ் ஆர் க்ரோன் அப், ஸோ அது வெல் ஓகே. மற்றது வந்து நாங்கள் எல்லாம் ஒரு பேங்க்குகளால் தான் செய்கிறோம் நாங்கள். ஸோ எங்களோட அக்கௌண்ட்டும் கமர்ஷியல் பேங்க் தான், பிள்ளைங்களோட அக்கௌண்ட்டும் கமர்ஷியல் பேங்க்கில் தான் இருக்கும். ஸோ வி ஹேவ் அன் அக்ரிமெண்ட் வித் கமர்ஷியல் பேங்க்ஸ். பிரின்சிபல் சைன் ஆஃப் பண்ணினா தான் இந்த காசை வேலை ரிலீஸ் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் கால்ட் I forget the name of the account, minus accountant. அந்த அக்கௌண்ட்டில் இந்த காசு வெளியில் எடுக்கிறேன்னா you need to sign off from the principal. And principal will sign off only if the kid goes to school regularly. அதான் இடத்துக்கு ரைட். இப்போ படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து வேறு இதுகளுக்கு செலவழிக்காமல் இருந்தால் சரி, ரைட். ஐ நோ எனக்கு இமெயில்ஸ் வர்றது, ரைட். உங்களோட டோனர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் இமெயில்ஸ் அனுப்புகிறீங்க when there is a need ஒரு certain criteria ஒரு நீட் இருந்தாலும். மற்றது உங்களோட ஃபைனான்ஷியல் டிரான்ஸ்பேரன்சி, ரைட். எவ்வளவு காசு வருது, என்னென்ன எக்ஸ்பென்ஸ், எப்படி எல்லா ரிசீட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க, ரைட்? Yes. So receipts, காசு வந்தால் usually within 24 hours you'll get a receipt. And then both Canadian one and the Sri Lankan one, உங்களுக்கு audited statements, we promise within three months. Maximum is like 6 months after the completion of the year. So audited statement enda full audit panni like there's financial statement அனுப்புவீங்க. That's great. மற்றது இப்போ ஒரு ஆக்கள் உங்கள் இப்போ டொனேஷன் மேக் பண்ண வேணும்னா இஸ் இட் லைக் மந்த்லி டொனேஷனா அல்லது ஒன் டைம் டொனேஷனா? இல்லை உதாரணத்துக்கு இப்போ கணவர் வந்து இப்போ தங்களோட பிள்ளைகளோட பர்த்டே வருது, ஆனிவர்சரி வருது, ஒரு ஸ்பெஷல் டேட்டுக்கு காசு அனுப்பிடும், அப்படியும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? அல்லது இல்லை நீங்கள் ஒரு 2-3 கிட்ஸை தான் ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்லி க்ரைட்டீரியா இருக்கா? இல்லை, வெரி ஃப்ளெக்சிபிள். ஸோ இந்த பர்த்டேஸ் ஆனிவர்சரிஸ் அது எல்லாத்துக்கும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. அதே நேரம் அவையில் முதலே 2-3 கிட்ஸ் எல்லாம் ஒரு கிட்னு சொல்லி எல்லாம் கேட் பண்ணி போட்டு அதை இயர்லியாகவும் பேயலாம் இல்லை செமி ஆனுவலியாகவும் பே பண்ணி கொண்டிருக்கலாம். ஸோ வெரி ஃப்ளெக்சிபிள் as long as ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருந்தால் சரி இப்படி தான் செய்ய போகிறோம்ன்ற ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருந்தால். ஓகே. ஸோ இப்போ இப்போ உங்களோட அடுத்த ஸ்பெஷல் டே வருது என்றால் உங்களுக்கு அனுப்பினா நீங்கள் it could just be a one time payment. Yes. Or நீங்கள் கமிட் பண்ணலாம் 1 child or 2 child or 3 child ஸ்பான்சர் பண்ண. அப்போ அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு சொல்ல முடியுமா ஒரு சைல்டு ஸ்பான்சர் பண்ணுறேன்றால் எவ்வளவு மந்த்லி காசு முடியும் இல்லை வருஷத்துக்கு கெனடியன் டாலர்ஸில்? ஸோ நாங்கள் இந்த ஸ்பான்சர்ஷிப்பை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் அப் டு O level, ஸோ அதாவது ஏஜ் ஆஃப் 16. Okay. And then students in A level, which is like age 17 plus to 19. And then university. So the first category, all up to O level, it's Canadian dollars 350 per year. Per year. And then the A level one is $450 per year. And that one is only for 2 years. The previous one could be longer than 2 years. It could be anywhere from 2 years to 7-8 years. Because, the kids could be as young as 7 or 8, and then you had to sponsor until they are 16, right? அது பெரிய காசுண்டு இல்லை. இப்போ மாதத்துக்கு $30 லைக் ஒரு யூனிவர்சிட்டி கிட்ஸுக்குன்னு சொன்னால் லைக் $40 வைங்க, ரைட்? ஸோ இப்போ உண்மையாக ஒரு லைக் 5 மினிட் மோட்டத்துக்கு போகிறோமா இந்த இன்ஃப்ளேஷனரி பீரியடில்? யூனிவர்சிட்டி கிட்ஸுக்கு $550 a year. Oh, $550 a year. So 350, 450, 550. 350, 450. Very standard. Very standard. அடுத்த கேள்வி என்ன, 2025ஆம் ஆண்டுக்கு என்ன உதவிகள் உங்களுக்கு தேவை இப்போ தற்செயலமா? எங்களுக்கு இப்போவும் அந்த இயர்லி ஸ்பான்சர்ஷிப் ரிக்வெஸ்ட் இப்போ 2025 வந்து கொண்டிருக்குதோ வந்ததை நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இந்த பேருக்கு உதவி தேவை, அதை எடுக்கணும்னு சொல்லி. ஓகே. ஸோ அப்போ அதில் ஒரு 25 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் வேணும் எங்களுக்கு. 25 university students and about 60 GCA level students. So university students sponsorships can be 3 years, 4 years இருக்கலாம். Okay. $550 Canadian a year. But the A level students only 2 years. 2 years. $450 per year. Per year? For 2 years only.
பட் அதில் ஒரு 60 பேர், அந்த 60ல் 40-45 பேர் இஸ் ஃப்ரம் அப் கண்ட்ரி. ஓகே. ஸோ யூ டூயிங் double favor by educating the Up-country like, people as yeah, well. so yeah. ஸோ அப்போ உங்களுக்கு உதவி செய்யணுமெண்டா இப்பொழுது தச்சிலுமே இட்ஸ் பெஸ்ட் டைம் ஏண்டா கோயிங் இன் டு த நியூ இயர். அப்போ உங்களுக்கு யூ கேன் ஒர்க் த ஃபைனான்சஸ் எவ்வளோ காசு வருதுன்னு சொல்லி ஆல்ரெடி யூர் அலோகேட்டிங் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இட்ஸ் a great time to donate. அண்ட் நீங்கள் விரும்பினால் லைக் எனி ஸோ இப்போ எல்லாருக்கும் கஷ்டங்களும் வர்றது. சில பேர் இப்போ நான் அந்த உங்களோட ஒரு இவெண்ட்டுக்கு வந்திருக்கேக்க ஒரு ஆள் மெடிசன் வேண்டுறதுக்கே காசு இல்லை, ஆனால் லைக் அவள் டொனேட் பண்ணி கொண்டு இருந்தவா அந்த IMHOக்கு ரைட். ஸோ அப்படி இப்போ நான் ஒரு ஆள் இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு 4 பிள்ளைகளை ஸ்பான்சர் பண்ண போகிறேன்னு சொல்லி நான் வேலை லூஸ் பண்ணிட்டேன். அது கஷ்டம் வந்தால் நீங்கள் யூர் ஃப்ளெக்சிபிள் டு சே ஓகே. நாங்கள் யூஸ்வலி சொல்கிறது அது பிரச்சனையே கிடையாது. முதல்ல ஓரளவுக்கு அந்த லெட்ஸ் ஜஸ்ட் சே நீங்கள் 6 மந்த்ஸுக்கு ஒருக்கா பே பண்ணி கொடுக்குறீங்க, இல்லை 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா பே பண்ணி கொடுக்குறீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் பேமெண்ட்டுக்கு முதல்ல உங்களுக்கு சொன்னீங்கன்னா தென் we'll be very flexible. Right, you can allocate. ஒரு யாருக்கும் allocate பண்ணி இதன் பண்ணலாம். I don't know இப்போ உங்களுக்கு இது தெரியுமா இந்த நம்பர் ஆஃப் யுவர் ஹெட். அப்ராக்சிமேட்லி இப்போ 2009 ஆண்டில் இருந்து இப்போ 15 வருஷமாக செய்கிறீங்கன்னா எவ்வளவு பிள்ளைகளை நீங்கள் கிராஜுவேட் பண்ணியிருப்பீங்க லைக் ஈவன் ஓ லெவலோ லைக் யூனிவர்சிட்டி லெவலுக்கு? போட நம்பர் ஒரு 4,000 பண்ணியிருப்போம். ஏன்னா இப்போ நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வந்து 850 கிட்ட இப்போ இந்த 2025க்கு ஸ்பான்சர் பண்ண போகிற பிள்ளைகளை உள்ள இப்போ allocate பண்ணிலாம் எடுத்தாச்சு ரைட். ஸோ இப்போ 1 year is alone is like 850. ஸோ 4,000 makes sense. இப்போ இந்த அவை ஒரு மெக்கானிசம் உங்கள்கிட்ட இருக்கா லைக் அவை கிராஜுவேட் பண்ணி வேலை எடுத்து கொடுக்குறதுகளுக்கு அல்லது என்ன செய்யணுமென்று அப்படி மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னா அது? ஸோ பல விதங்களில் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட் தி ஃபெசிலிட்டேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பேசிக்கலி லேப்டாப்ஸ் இல்லைனா லேப்டாப்ஸ் கொடுக்குறது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸை மேக் பண்ணி கொடுக்குறது. ஸோ அது வந்து பட் தென் அந்த யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு 3rd இயர்லேருந்து 4th இயர் போய்க்கல வில் ஹேவ் அ லாட் ஆஃப் மென்டர்ஷிப் அண்ட் ட்ரைனிங். ஸோ இந்த சிவி ப்ரிப்பேர் பண்ணுறது, ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் இன்டர்வியூஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் தென் இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் நினச்ச மாதிரி 8 பேர். பட் இப்போ கொஞ்சம் எங்களோட டீம் கொஞ்சம் பெருசாக வந்துட்டு. ஸோ ஸ்ரீலங்காலேயும் அந்த நல்ல வேலையில் இருக்கிற பேர் இருக்கணும். ஸோ வி ஹேவ் a network of people and அவைலபிள் கம்பெனியில் எங்கெங்கே வேலைகள் இருக்குதுன்னு பார்த்து அப்படி வேலை எடுத்து கொடுக்குறது. தென் இப்போ அங்கேயும் இப்போ ஆன்லைனில் டாப் ஜாப்ஸ் என்ற ஒரு ஆன்லைன் இருக்கிற மாதிரி. ஸோ அங்கே அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு யூனிவர்சிட்டி ஆக்களுக்கு ஒரு குரூப் ஒன்றே இருக்குது, அதில் போஸ்ட் பண்ணி கொண்டு இருப்போம். இங்கே வேறுங்க இந்த வேலையில் வர்றது ஜஸ்ட் எலிஜிபிளாக அப்ளை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் படிப்பிச்சு வைக்கிறது மட்டுமில்லை, இப்போ இந்த அதுக்கு பிறகும் அந்த படித்ததை யூஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு வேலையும் எடுத்து கொடுத்து ரைட். ஸோ அவை தங்களோட செல்ஃபாக சஸ்டெயின் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வரும். வேறு என்னென்ன இனிஷியேட்டிவ் செய்கிற நீங்கள் இப்போ அதுக்கு இப்போ ஒரு லெட்ஸ் சே ஃப்ளட் அப்படி வரைக்க do you mobilize and help or do you have the sister company இப்போ IMHO like not sister company இப்போ மற்ற ஆர்கனைசேஷனுக்கு help? That becomes almost like a livelihood help Mari. So that's IMHO. I will let IMHO handle that. வேறு என்ன செய்கிறேன்னா இது சேம் திங். நீங்கள் இந்த பர்த்டேஸ் அனிவர்சரின்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி ஃபியூனரல்ஸுக்கு இங்கே எல்லோரும் போய் $200-300 ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்கிறேன் இன்றைக்கு ஃப்ளவர்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு நாளைக்கு எறிஞ்சிட்டு போகிறது தானே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு we have one-off projects like $200 you can buy a bicycle to a unfortunate student. Or recently or family they didn't have electricity, so I think it's worth about $300 we can just electricity pay பண்ணி அவளுக்கு எடுத்து கொடுக்கலாம். ஸோ one-off projects எங்கள்கிட்ட அந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்படி சரி. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் எஜுகேஷனல். இப்போ சில தேவையான நீட்ஸ்களை நீங்கள் செய்கிற நீங்கள். ஸோ ஐ didn't even think of that. உண்மையாக இவன் எங்களோட அக்கா பேசுகிறவன் நான் I spend a lot of money இப்போ funerals அனுப்புகிறேன் நான் arrangements which is thoughtful but at the same time it is expensive. இப்போ அந்த காசை எடுத்து நாங்கள் இன்னொரு குட் டீடுக்கு செய்யலாம் ரைட். But maybe the biggest thing out of all this I think is in the முதல் ஸ்கூல் படிப்பு, தென் A-level படிப்பு, and then யூனிவர்சிட்டி படிப்பு. அந்த யூனிவர்சிட்டி அண்டு வரைக்கில் அந்த மாதிரி ஆக்கள் they are like 19 + 20 minimum, right?
ஸோ நாங்கள் கூட படிப்பிக்கிற வழிக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. Right. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் தி திங்ஸ் இங்கே இருக்கிற அளவுக்கு அங்கே இல்லைன்னு சொல்லலாம். இங்கே 8 வயசு பிள்ளைக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தா போய் தானாக செய்துட்டுவானா செய்வாங்க. இப்போ அங்கே தே ஆர் ஸ்டில் டிபெண்டிங் ஆன் அதர் பீப்புள் டு வாழைப்பழத்தை ஒரு தீத்தி விட்றேன்னு அந்த மாதிரி விஷயத்துக்கு தே ஸ்டில் டிபெண்டிங் ஆன் அதர் பீப்புள் டு டூ ஸ்டஃப். அதுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வலிக்கிறோம். யூ கேன் டூ இட், நீங்கள் செய்யலாம், நீங்களாக படிக்கலாம். இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக இப்போ இங்கிலீஷ் எல்லாம் அப்பளையே வேறு தொடங்கிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ பேசிக்கலி இந்த இண்டிபெண்டன்ட் லேர்னிங், ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜென்ரேஷன் 20 to 25 ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் புகட்ட பார்க்குறோம். ஸோ இட்ஸ் ஸோ த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வில் பி மச் பெட்டர். எக்ஸாக்ட்லி. that's great. இங்கே இருக்கிறார்கள். ஸோ சில பேர் இப்போ எங்களோட வீடியோஸ் பார்க்குறார்கள், பிஸ்னஸ் பீப்புள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் இருக்கிறேன், என்னட்ட பழைய லேப்டாப்ஸ் அதுகள் இருந்தாலும் உங்கள்கிட்ட அப்படின்னு செய்கிற நீங்களா? டெஃபினெட்லி. ஸோ உங்களுக்கு ஒன்று ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறீங்கன்னா வேலை எல்லாத்தையும் வடிவாக க்ளீன் பண்ணி வடிவாக தருவீங்கன்னா ஸோ நாங்கள் அதை அங்கே ஷிப் பண்ணி அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எஸ். ஸோ ஈவன் இப்போ நான் ஒரு பழைய லேப்டாப் வச்சுருக்கிறேன், அதை ரீரதும் விட ரைட் ரிசைக்கிள் பண்ணுறேன். இப்போ உங்களோட ஐநோ இப்போ உங்களுக்கு ஓவர் ஹெட் அண்ட் இல்லை என்னென்னா இந்த இவன் ஆர்கனைசேஷன் இவ்வளோ வருஷமாக ரன் பண்ணினா ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷன்ஸ் கூட இல்லை. இந்த கதைச்செலவில் அந்த நேற்று கதை கேட்க சொன்னேன், எவ்வளோத்துக்கு காஸ்ட்டை நான் இங்கே மினிமைஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. And நான் உங்களை மீட் பண்ணிட்டு பேருந்து we have lots of mutual friends and I've been hearing lots of good feedback உங்களோட ஆர்கனைசேஷன். So that means நீங்கள் you're really doing something different, right? நானே எவ்வளோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கணக்கு பேரிட்டு மாற்றப்பட்டிருக்கிறேன். என்னென்னா காசுகளை கொடுத்து நான் வேலை துறங்கிக்கே நான் ஜோதிச்சுனா ஒரு மாதம் காசு அனுப்பணுமெண்டு. அப்போ நம்பிக்கை தான். இப்போ ஒரு ஆள் உங்களோட நம்பிக்கை இழந்தால் இப்போ நாங்கள் எல்லாரையும் கொஸ்டின் பண்ண தொடங்கிடுவோம், ரைட்? அப்போ இப்படி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்க உங்களுக்கு கொண்டு வந்து டிரான்ஸ்பேரன்சி, ரைட்? நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக பப்ளிக்காக காட்டுறீங்க. இவ்வளவு தான் காசு வந்தது, இவ்வளவு தான் எங்களுக்கு ஓவர் ஹெட், இவ்வளவு தான் நாங்கள் அங்கே மக்களுக்கு கொடுக்குறோம், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் செய்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ உங்களால் ஏழுமான அளவுக்கு ஈவன் சின்னனாக இருந்தால் கூடி ஒரு லேப்டாப்போ 2 லேப்டாப்போ அல்லது ஃபோனோ என்னென்றாலும் ஓர் பெருசாக மந்த்லி காஸ்ட்லையும் நீங்கள் மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கமிட்மெண்ட்லையும் ஒரு சைல்டோ 2 சைல்டோ ஸ்பான்சர் பண்ணலாம். டெஃபினெட்லி. இன்னொரு அடுத்த கேள்வி, இப்போ மேபி நெக்ஸ்ட் இயர். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன், நான் நேற்று சொன்னேன், இப்போ நாங்கள் வந்து இவெண்ட்ஸுகள் செய்கிறேன் நாங்கள். அப்போ அதில் இன்னொரு கொஸ்டின், நாங்கள் அப்போது அந்த கதை கேட்க நீங்கள் சொன்னீங்க ஒரு கொஞ்சம் காசு, அந்த காசை வந்து நான் இங்கே செலவழிக்கிறதையும் விட அந்த பேங்கிங் ஃபீஸை பற்றி அப்போ பாருங்க, அதுலேயே நான் ஜோதிச்சுனா ஹவு தாட்ஃபுல் அண்ட் மைண்ட்ஃபுல் யூ ஆர் மக்கள்கிட்ட காசு, ரைட்? ஏன்னா நீங்களே ஒரு சொல்லுங்கள் அதை என்ன நடந்துன்னு சொல்லி. ஐ திங்க் லாஸ்ட் இயர் எங்களோட கெனேடியன் ஆர்கனைசேஷனுக்கு டொனேஷன்ஸ் $170,000. அப்போ அதே நாங்கள் we don't take credit cards. Credit card போனால் அதில் ஒரு credit card or PayPal 3%. So 173%, that's like $5,000. இந்த $5,000க்கு நான் 20 பிள்ளைகளை சொந்தம் பண்ணி போட்டு போயிருக்கேன். ஸோ that was அதான் நான் போட்ட கணக்கு, அதில் நான் சொன்ன கணக்கு. ஸோ அதை செய்கிறதுக்காண்டி நாங்கள் வாலண்டியர்ஸ் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் எடுப்போம், அல்லது கேஷ் எடுப்போம். கேஷ் குறைவு ட்ரான்ஸ்ஃபர் தான் மெஜாரிட்டி ஆர் செக். அதுக்கு ஃபீஸ் இல்லை. அண்ட் ஸோ வி ஜஸ்ட் இஷ்யூ ரிசீட் பை ourselves. எங்களுக்கு வாலண்டியர்ஸ் இருக்கிறீங்கன்னா and then we issue receipts and we go from there. So that's great. And ஏன் நான் ஓவர் ஹெட் இல்லைன்னு சொல்லி இப்போ நீங்கள் ஆஃபீஸ் ஒன்று ரெண்ட் பண்ணி செய்யலாம். ஆனால் அந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிள்ளைகளை ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு போயிடலாம், ரைட்? ஸோ தட்ஸ் கிரேட். என்ன ரீசனுக்காண்டி இப்போ நீங்கள் உங்களோட வேலையை விட்டு ரைட் என்ன இன்ஸ்பிரேஷனால் நீங்கள் இப்படி ஒரு ஃபிலாந்தபி ஒர்க்குக்கு வந்த நீங்கள் ஏன் மோட்டிவேட் பண்ணுது இப்போ நான் மக்களுக்கு உதவி செய்யணும், தாயத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி? Good question. You were young because I was just telling எங்களோட ஒய்ஃபுக்கு சொன்னேன், ரைட்? எனக்கு உங்களோட ஏஜ் தெரியும். That and even she was saying that's only 2 years older than I am at this time. And at that time உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வருதுன்னு சொல்கிறது எல்லாருக்கும் அப்படி வந்திருக்கா அந்த ஏஜில்? I think முதல் கொஞ்சம் இருக்கையில் கொஞ்சம் போய் பார்த்து அங்கே கஷ்டப்படுறீங்க இதுன்றதை பார்த்து அது உண்டு.
Oh, And there was a lot to be done. இந்த சும்மா சின்ன பிரச்சனைகள் இல்லை, there were a lot of பிரச்சனைகள் அங்கே, ரைட். ஸோ அப்போ மற்றது வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும், லைக் okay, I'm okay, I can live my life like this, but then I need to help others. And அந்த மாதிரி ஒரு லைக் ஒரு financial stability இருந்தாலும் you try to do those things. அப்போ அதுவும் ஒரு காரணம் சொல்லலாம். ஸோ அப்போ உங்களுக்கு சின்ன வயதிலிருந்தே இப்படி ஒரு பேஷன் இருந்ததா? yeah, definitely, yeah. That's amazing because it's not like, I think it takes a very special person, right, to look at the best interest of others. இப்போ மக்களை பற்றி யோசிச்சு இப்போ நான் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ காணுமென்று சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையே pretty much இந்த காசுக்காண்டி அப்பிழைச்சிருக்கிறீங்க. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேட் பிகாஸ் அப்படி இல்லாட்டி நீங்கள் சொன்னீங்க இப்படி நீங்கள் ஃபுல் டைமாக ரன் பண்ணாட்டி இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அது ஐ திங்க் மிக முக்கியமான விஷயம். நாங்கள் இட்ஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. நாங்கள் செய்கிறது இட்ஸ் அ குளோபல் திங். வி ஹாவ் அ டீம் இன் கனடா, USA, UK, Australia and on the ground in Sri Lanka. ஸோ எத்தனையோ பேர் puts in their valuable time and a big coordination between உதாரணம் சொல்ல போனால் எங்களுக்கு கனடா இஷ்யூ பண்ணுறவர் யூகே ரிசீட்ஸ் பண்ணுறவர் இஸ் இன் கனடா, and Australia issue segregate பண்ணி வச்சிருக்கீங்க, பிரிச்சு வச்சிருக்கீங்க. So there is no chance of any anything wrongdoing or exactly. all those kind of things, and sharing of our work, right? So a lot of people and a lot the technology is such that we can do a lot of stuff. நாங்கள் துறங்கைக்குள்ள வாட்ஸ்அப்பே இருந்ததில்லை, இப்போ வாட்ஸ்அப்லேயே கனெக்ட் செய்யலாம். And Google Drive is another thing. Yeah, you can share Zoom, Microsoft Team or whatever, right? So data can be shared across ஒரு இடத்துல மற்ற இடத்துல within a second you can see what is happening, and so அதுகள் எல்லாம், right? So so it's a big teamwork and a lot of coordination. So amazing. உங்களோட இப்போ வித்தின் 5-10 years இந்த ஆர்கனைசேஷன் எந்த லெவலில் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கதைச்ச அளவில் நீங்கள் யூ வாண்ட் கனேடியன் நான் ப்ராஃபிட் லைக் சேரிட்டி ஆர்கனைசேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட விஷன் என்ன? எவ்வளவு பிள்ளைகளுக்கு பிள்ளை 5 years டைம், இப்போ இன்றைக்கு இன்னும் 5 yearsல 2030 எங்கே உங்களோட ஆர்கனைசேஷன் இருக்கணும்னு விரும்புகிறீங்க? அந்த மாதிரி அந்த பிள்ளைகளை கூட்டணுமென்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாங்கள் போடுறோம். இல்லைன்னா we rather have smaller number of kids so that we know நாங்கள் ஒரு சமுதாயம் அப்படி உருவாக்கிட்டோம்ன்றது தெரியும். So that need will be less, right? If first number one, yes, get the charity status. So we can get more donations. எங்களுடைய ஆக்கள்கிட்ட மட்டும் இல்லை, வேறு கம்யூனிட்டிஸ் இருந்து எடுக்கலாம், ரைட்? ஸோ அது ஒன்று. மற்றது லைக் அந்த யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு I said about responsibility, accountability and அவங்கள வேலையெடுத்து. So the big thing out of all this is some of these, not some, I think majority நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுற யூனிவர்சிட்டி கிட்ஸ் எல்லாருமே அந்த வில்லேஜ்லேயே முதல் தரம் யூனிவர்சிட்டி போனவனா இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ஆள் ஒரு வில்லேஜ்லேருந்து போய் படிச்சுட்டா அந்த ஃபேமிலியே முன்னுக்கு வந்துடும். and then the whole village sees it and say, okay, that person can do it, we can all do it. Exactly. ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டியை உருவாக்கணுன்றது தான் கூட இது, ரைட்? ஸோ அதுக்கு we don't have any, if you ask me, my target is to bring this number down as opposed to up. That's amazing answer. Yeah, right? And you filled your mission. Yeah, so right? That means you accomplished it. So the number down, but do other things. The economy needs help, so how you can help. The environment need help. Recently there was a floods and all that, right? Yeah. It's funny how மலையன் போட்டு எல்லாரும் வெள்ளமன் போட்டு எல்லாம் போட்டு வெள்ளம் ஹெல்ப் உதவி செய்யுங்க எல்லாரும் தண்டுவாங்க. But we try to preach, okay, மரம் நடுங்க. அதுவும் 1000-2000 இல்லை, I think million கணக்கில் மரம் நடுங்க. Because there are anecdotal evidences, right? யாழ்ப்பாணமோ நார்த்தில் நிலத்துக்குள்ளே இருக்கிற தண்ணிகள் வத்துதுன்றது, ரைட்?
ஸோ முந்தி இருந்த மாதிரி இப்போ தண்ணி இல்லை. இல்ல. ஸோ அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி பெரிய பெரிய மெச்சூர் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. மெச்சூர் ட்ரீ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கணும். அண்ட் தட்ஸ் அ லாங் டேர்ம் திங் தட் நீட்ஸ் டு ஹேப்பன். ஸோ இப்போ எங்களோட ஆடியன்ஸ் ஸ்ரீலங்காலேருந்தும் பார்க்குறவ என்னென்று உதாரணத்துக்கு இப்போ நான் எங்களோட இப்போ எனக்கு ஒரு பிள்ளைகள் இருக்குது, என்னால் இப்போ படிப்பிக்க வைக்கலாது என்னென்று அப்ளை பண்ணுறது உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஸ்பான்சர்ஷிப்புக்கு. மற்ற ரெண்டாவது கேள்வி வந்து வாலண்டியர் பண்ணலாமா, அல்லது இங்கே கேனடாலேயோ அல்லது வேறு நாட்டில் என்னென்ன உங்களோட ஆர்கனைசேஷனில் ஒரு ஆட்கள் இன்வால்வ் பண்ண விருப்பம்னு சொன்னால் என்னென்ன இன்வால்வ் பண்ணுறது? ஸோ முதலாவது நாங்கள் நார்த்தில் கஷ்டப்பட்ட ஏரியாஸ் எல்லாத்துலேயும் நாங்கள் ஒர்க் பண்ணினாங்க. ஓகே. ஸோ zonal, so if you take a look at Sri Lanka, our system இருக்குது, right? So 9 provinces, 25 districts, and the Sri Lanka முழுக்களுக்கும் 100 education zones இருக்குது. ஓகே. அப்போ நார்த்தில் தனியாக ஜாஃப்னாவில் 5, மற்ற நாள்லேயும் 2 நாள் 8, 5, 13 இருக்குது. ஸோ அந்த ஜோனல் எஜுகேஷன் ஆக்கள் எல்லாருக்கும் எங்களை தெரியும். உங்களுக்கு ஸோ தெரியும். பிகாஸ் வி ஒர்க் டாலஸ்லி அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கூட்டுறதாக எல்லாம். அப்போ அதில் பார்த்தா பிரின்சிபல் மேருக்கும் எங்களுக்கு தெரியும். இப்போ பிரின்சிபல் மேர் உங்களுக்கு bring in kids, ஓகே இவை தான் இவைக்கு உதவி தேவை, இந்த குடும்பத்துக்கு உதவி தேவைன்னு சொல்லி இது நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணி இருந்த கொள்ளா போய் வீட்டில் இறங்கி உண்மையாகவே கஷ்டம் தானேன்னு பார்த்து தென் வில் டிசைட் ஓகே உண்மையாக தேவைதானு. ஸோ வி டோன்ட் அட்வர்டைஸ். என்னென்னா அட்வர்டைஸ் பண்ணிக்கல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் வந்து எனக்கு தாங்கன்னு கேட்பாங்க, ரைட்? ஸோ இப்போ அதுக்காண்டி எங்களுக்கு ரிக்வஸ்ட் ஏதோ ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்களால் வரும் கட்டாயம். அப்படி வரைக்கில் தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் பட் இது இங்கே இருக்கிறார்கள் அப்படி யாராவது வாலண்டியர் பண்ண போய் நம்ம வாண்ட்ஸ் டு கெட் இன்வால்வ்ட் இன் தி ஆர்கனைசேஷன், டு யூ டு தட்? யா, வி டு தட் as well. ஸோ 2-3 விஷயங்கள் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி போன முறை வாஸ் த ஃபர்ஸ்ட் கேலா தட் வி எவர் டிட். பிகாஸ் என்ன 15 வருஷம் போன முறை இட் வாஸ் திஸ் ஏப்ரல். It was April. Unfortunately, I couldn't. நான் வரையலாம் போச்சு என் பிள்ளையோட birthday, right? But ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் தென் அங்கே இருக்கிற ஆக்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வி ஹேவ் லைக் 1 week ஒருக்கா லைக் it's not a class as such, but like 1 hour you talk to them, they talk to you, so that அவங்களோட கான்ஃபிடென்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். And then all these things about issuing receipts or finding donors, so many different projects that are available. And as much as I do stuff, some of us do stuff, some people are really good in creative writing, right. Those kind of things, right? A website update or whatever it is. So many things they can do. Yeah, so definitely உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி இல்லை உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் டீமுக்கு ரீச் அவுட் பண்ணால் நீங்கள் என்னென்ன உதவி சேவை ஸ்பெஷலைஸ் பண்ணால் அவை ஆன் போர்ட். ரெண்டாவது இப்போ ஸோ ஐ டிசைடட், ஸோ நான் சொன்னேன் லைக் last year we gave back to sick kids. We do like couple of events every year, like Christmas we do partner up with food bank, and then last year for our summer festival appo nangal gifts kudukrom, naanga lawyers, doctors, mortgage agents kudukrada, but we raise money for sick kids. Appadiyana oru like gatherings illa would you be okay with someone ipo udathukku oru undu kudalla kaasu seika poinum ungoda organization kanna you would be okay with that? Yeah, that's fine. Yeah. Right? They can ask permission and say, you know what, we're promoting this cause. Yeah, definitely. Yeah, definitely. Okay. No, sir. So next year, we'll give to Anna's organization, okay? So amazing. Thank you so much, Anna. So வேறு என்னது உங்களுக்கு சொல்ல விருப்பமா உங்களோட ரெண்டு ஆர்கனைசேஷன் என்னென்ன உதவி செய்யலாம், வேறு என்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்? நான் ஐ திங்க் நார்த்தன் ஈஸ்ட் பற்றி நிறைய காய்ச்சினாங்க. இட்ஸ் ஆல்சோ அப் கண்ட்ரி. That's a whole new ball game, I think. ஏன்னா அங்கே இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் இல்லை, நிறைய வித்தியாசமான பிரச்சனைகள். ஏன்னா நாடு நல்லா இருக்கே நெக்லெக்ட் பண்ணப்பட்ட சமூகம் அது. ஸோ அப்போ இப்போவும் வார் முடிஞ்ச பிறகு கன விதமான உதவிகள் வடக்கும் கிழக்கும் போனாலும் அப் கண்ட்ரிக்கு போகவில்லை என்றது எங்களுடைய இது. மெயின் பிரச்சனை எடுத்தாங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த டாப்போகிராஃபி, இந்த ஜியோகிராஃபிக்கல் டாப்போகிராஃபி. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இப்போ கிளிநொச்சியில் எடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் 10 கிலோமீட்டர் போகலாம். இப்போ ரோட்ஸ் எல்லாம் நல்லா போட்டாங்க.
பட் மலையத்தில் 10 கிலோமீட்டர் போக ஒரு 30 நிமிஷம் ஈவன் 45 நிமிஷம் எடுக்கும். ஏன்டா இதுக்குலாம் அழுகிறோனும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அந்த மாதிரி. ஸோ அப்போ ஸோ இவங்களுக்கு படிப்பிக்கிறது இவங்க செய்கிற ப்ராஜெக்ட்ஸை கொண்டு அங்கே செய்யறதே கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு நாங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நாங்கள் காசை கொடுத்துட்டு அவங்களுக்கு சொல்கிறோம், ஓகே இந்த யூனிஃபார்முக்கு பாட புத்தகத்துக்கு டியூஷனுக்குன்னு சொல்கிறோம். பட் அங்கே தட் டியூஷன் இஸ் நாட் அவைலபிள். பிகாஸ் எல்லோரும் ஸ்கூல் முடிஞ்சாலும் வீட்டை போயிடுவாங்க. டியூஷனுக்கு போகிறதுக்கு அங்கே there is no ஸோ அங்கே நாங்கள் செய்கிற ஸ்பான்சர்ஷிப் வித்தியாசம். ஸோ பேசிக்கலி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த டீப் இன்சைட் எஸ்டேட்ஸில் இருந்து what they call boarding. எங்களுக்கு போர்டிங்னா இட்ஸ் லைக் ஸ்கூலில் இருக்கிற போர்டிங் தான் தெரியும். அவங்களுக்கு போர்டிங் இஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். போர்டிங் மீன்ஸ் you come and stay with somebody else's house in a room and go to school near that where they are staying. That's what boarding was for them. ஸோ அப்படி போர்டிங்லேருந்து படிக்கிறார்கள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆக்களே நாங்கள் இப்போ ஹெல்ப் பண்ணி விடுவாரோம். இப்போ அங்கே the biggest thing out of all this in terms of யுத்தம் முடிஞ்ச எவ்வளோ காலமாச்சு, இன்னும் அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கீங்களா? ஒரு ரீசன் யுத்தம் நடந்து முடிஞ்சது, ரைட்? ஸோ the main thing is படிப்பு தான் it's going to get us out of all this and எல்லாரும் ரியலைஸ் பண்ணுறது, ரைட்? ஷோருக்கு அடித்து வெளிநாட்டில் கஷ்டமாக இருக்குன்னா யாராவது காசை கொடுத்துட்டு போவான். பட் that's not going to bring you up in life, ரைட்? ஸோ அப்போ படிப்பு தான் வாழ்க்கையை முன்னேற்ற போகுதுன்ற ஒரு உணர்ச்சியை முதல் எல்லாருக்கும் வந்துட்டுதுன்னா அப்புறம் ஐ திங்க் த நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி ஈஸியர். அண்ட் தென் அப் கண்ட்ரி இஸ் அ பிக் திங் தட் we already doing, but இன்னும் கூட I think more money needs to go into up country areas so that we can educate them and bring up in life. So because not a lot of people எல்லாரும் நார்த் அண்ட் ஈஸ்ட்டை பற்றி தான் கதைக்கிறது. உதவி செய்ய போகிறேன்னு சொன்னால் அப் கண்ட்ரியை பற்றி நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சவர்கள் முதல்ல first person that I spoke about that's doing something there. So வேறு என்னது any additional information? No, it's thank you for the time. It's great. நாங்கள் அன்றைக்கி ஈவெண்ட்டில் மீட் பண்ணாங்க, but then we met again yesterday and then and we were able to put this together, right? Thank you for your time and No, I still have some few questions. So sure. That was ellam organizations பத்தி உங்களோட philanthropy work பத்தி. The next set of questions is called a rapid fire round. Okay. Just some personal questions, sure. right? So it's like இப்போ நீங்கள் ஒரு உங்களோட 20-year-old self-க்கு right என்ன advice பண்ணுவீங்க, right? It could be anything in life. இப்போ நீங்கள் உங்களோட 20-year-old self-க்கு baby, I would tell them to be more independent, more accountable, more responsible. Those are the things that I would preach. And, I think I preach it to my children as well. Okay. அவங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டை பிரித்து அவங்கள கொடுத்துருவேன். I'm like, this is the money, all this birthday money that you got. I'm doing the same. Yeah, it's the birthday money that you got. You're going to manage. But then hereafter, you're not going to ask me money for this and this. That's your problem. So independence, those kind of things. Those are very important, I think. Right. And I think financial literacy in every country, especially here, it's kids is lacking. Yeah. Right. So, inna putham that everyone should read. Yeah. There's lots of books. Yeah. I'm so bad in that category. Okay. I used to admire my dad a lot. He used to read, and I don't know, for some reason I didn't turn out to be like that. Okay. Maybe because the internet has come, so we read everything online, so we don't read books as much. But my daughter turned out to be a really very good reader. So I don't know, maybe she got it from my dad, but it skipped the generation. Yeah. Your favorite Tamil food and English food? Okay, I would say dosa, Tamil food, and English food, anything like good marinated seafood, like barbecue or whatever seafood. Yeah. Nice. What's your dream holiday? Maybe நீங்க போயிருக்கலாம் அல்லது போக விரும்பினாது. Yeah, my wife and I enjoy India a lot. Okay. Been to temples, a lot of temples. The history எல்லாம் சமயம் படித்தாங்களுக்கு in terms of
சிவபெருமானுக்கு லைக் தமிழ் சவுத்தில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஒரு 275 இருக்குதுன்னு நினைக்கிறேன். Okay. And I think we have seen about 150 of them. Wow. And not all of them are big or, famous, ஆமாம். but these are very, எல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். So we love going to India and visiting temples. And wife does loves shopping, so that's... She loves the shopping. In terms of இப்போ travel and work, இப்போ நீங்கள் because you're part of both organizations, IMHO and SJC87, எவ்வளவு முறை நீங்கள் இலங்கைக்கு போகிறீங்க just to see what's happening என்ன நடக்குன்னு சொல்லி? வருஷத்துக்கு குறைஞ்ச ஒரு காரணம் போகும். And one thing that you told me, நேருக்கு சொல்றதுக்கு விருப்பம் என்னென்னா உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் எல்லாரும் you're paying for your own tickets and own expense. Nothing comes from donations. Yeah, nothing comes from our donations. We just pay our own fare. And yeah, that shows how much you care, right? And that உங்களுக்கு like you want every single as much as money as possible மக்களுக்கு போய் சேரணும்னு விரும்புறீங்க. That's great. Are you a morning person or are you an evening night owl? I'm a morning person. Morning person. But that doesn't mean I go to bed at 9. But I can say I'm a morning person. Yeah. Morning person. And the final question is, what is your favorite or motivational quote or any quote? Good one. No. I know it throws you off. Put me on the spotlight. Yeah. One that doesn't come to your mind. Yeah. But I always think the திருக்குறள்ல ஒன்று இருக்குது, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னியம் செய்து விடல். I think one of them. அதற்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? Yeah, so inna seidare oruttal avar nana nanniyam seiduvil. I mean, if a person does something bad to you, in return you go and do something really good, that'll throw him away. That's amazing. That's what Tirukkural says. Yeah. One of my favorite saying as well: "Kill them with kindness." Okay, yeah. Right. Yeah, so if someone says does something, no, you make them think. இப்போ நீங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு இந்த தீமை செய்யக்கு நீங்கள் அவைக்கு நல்லது செய்யக்கு அவையே யோசிப்பினோம். என்னடா நான் இவருக்கு தீமை செய்தனால் என்னதுக்கு இவர் திருப்பி நன்மை செய்கிறாருன்னு சொல்லி, right? Amazing. And thank you so much, Anna. Thank you so much for your service on behalf of everyone, because it really means a lot, right? I know இப்போ எல்லாரும் விருப்பம் லைக் உதவி செய்கிறதுக்கு ஆனால் நீங்கள் you're dedicating pretty much your life to it. Thank you so much, Anna. Thanks, Dinesh. Thank you for your time. Thank you for inviting me, and really glad we met and we could do this. So thank you. And I look forward to working with you. So actually one last question was என்னென்று எங்களோட நேர் உங்களை ரீச் அவுட் பண்ணலாம்? அவன் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் போட்டு விட நீங்கள் சொல்லுங்க. Okay. The best thing is the SJC87 initiative.com. SJC87. அங்கே போய் கான்டாக்டில் போய் நீங்கள் அவன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நான் எல்லா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுவோம். தேங்க்யூ அகெயின். Thank you very much.